ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சமைக்க போகிறது இல்லை. குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறது எப்படின்னு நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: 1 கிலோ நான் மிளகா எடுத்திருக்கேன். குண்டு மிளகா 3/4 கிலோவும் 1/4 கிலோ நீட்டு மிளகாவும் எடுத்திருக்கேன். 1 கிலோ தனியா 1 கிலோ தனியா எடுத்திருக்கேன். மிளகாவை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இப்படி கையில் வச்சு நுறுக்கும் போதே மிளகா உடையணும். அப்படி உங்களுக்கு வெயில் இல்லைன்னா கடாயில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. தனியாவை நல்லா கலர் பார்த்து வாங்குங்க, பச்சையாக இருந்தால் வாங்காதீங்க. இப்போ நம்ம மிளகா தனியா அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா: 100 கிராம் கடுகு எடுத்திருக்கேன், 100 கிராம் சீரகம், 100 கிராம் மிளகு, 100 கிராம் வெந்தயம், 1 கைப்பிடி துவரம்பருப்பு, 1 கைப்பிடி கடலைப்பருப்பு, 50 கொம்பு மஞ்சள், 50 கிராம் சுக்கு எடுத்திருக்கேன். இந்த எல்லா பொருளும் எடுத்து நம்ம கடாயில் வறுத்து எடுத்துப்போம். ரொம்பலாம் லைட்டாக வறுத்து எடுத்துப்போம். அடுப்பை பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வெந்தயத்தை லைட்டாக வறுத்துப்போம். கலர்லாம் எதுவும் மாற தேவையில்ல, அந்த ஹீட் அதில் ஏறினா மட்டும் போதும். இப்படி கையில் பிடிச்சி பாருங்கள், அந்த சூடு உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டுப்போம். 100 கிராம் மிளகு. உங்ககிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருந்தாலும் அதையும் போட்டு இதில் வறுத்து மிளகாத்தூள் அரைக்கும் போது அதை போட்டு அரைச்சிருங்க. இந்த குழம்பு மிளகாத்தூளில் நீங்கள் சாம்பார், காரக்குழம்பு, கறி குழம்பு எல்லாமே செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த திக்னஸ் கிடைக்காது. அதனால தான் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சோன்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இல்லை, நான் வெறும் மிளகாத்தூள் தான் அதிகமாக நான் பயன்படுத்துவேன் அப்படின்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் அரைச்சிக்குங்க, தனியாக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த பொருளெல்லாம் சேர்த்து தனியாத்தூளில் போட்டு அரைச்சிக்குங்க. தனியாக கடையில் கொடுத்து அரைக்கும் போது இது எல்லாமே சேர்த்து போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது எடுத்து ஒரு தட்டில் எடுத்து போட்டுட்டு சீரகம், நான் அடுப்பை வந்து ரொம்ப ஸ்பீட்லாம் வைக்கல, கம்மியாக தான் வச்சு எடுத்திருக்கேன். சுடுது நல்லா. இப்போ எடுத்துருவோம் இதை. கடுகு, போதும், இதுவும் வறுத்தது போதும். இப்போ துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி வச்சுருங்க பாருங்கள். இந்த துவரப்பருப்பு நல்லா வறுத்துப்போம். இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறட்டும். இப்போ இது லைட்டாக கலர் மாறிடுச்சு. இதை நம்ம எடுத்து கொட்டிடுவோம். கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பும் லைட்டாக கலர் மாறட்டும். கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இது எடுத்து கொட்டிடுவோம். அடுத்தது பெருங்காயம். நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் சொல்லும் போது இந்த பெருங்காயத்தை நான் சொல்லலை, நான் மறந்துட்டேன், இப்போ சொல்லிடுறேன். 50 கிராம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பார்த்து வெட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துப்போம். நீங்கள் அப்படியே இதை போட்டிங்கன்னா மிஷினில் அரைக்கும் போது எங்கன்னா மாட்டிக்கும் இதெல்லாம். அதனால் லைட்டாக இதையும் வறுத்து எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். இப்போ நம்ம இதையும் எடுத்து மசாலாவில் போட்டு அரைச்சிடலாம். மஞ்சள், சுக்கு ஏற்கனவே காஞ்சது தான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த ஹீட்லேயே இந்த மஞ்சளும் சுக்கும் அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்குங்க. நான் சொன்ன அளவு மிளகா, தனியா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒன்றா மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நார்மலாக ஒரு சாம்பார் வைக்கிறீங்கன்னா 150 கிராம் பருப்பு போடுவீங்க. அதுக்கு 2 ஸ்பூன் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போட்டு தனியாத்தூள் போட்டால் நீங்கள் சாம்பார் நிஜமாக நல்லா இருக்காது. நீங்கள் கடையில் தான் சாம்பார் பொடி வாங்கி தான் நீங்கள் வைப்பீங்க. இந்த ப்ராசஸ்லேயே நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். மிளகா, தனியா எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.